ஒரு சாதிய வன்கொடுமைகள் நிகழ்ந்தா அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் களமிறங்குது. ஒரு பெயரளவுக்காகவாவது கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. ஆனா உயர்கல்வி நிறுவனங்கள்ல கண்ணுக்கு தெரியாமல் இது போன்று நடக்கக்கூடிய இந்த சாதிய வன்கொடுமைகள் வெளிச்சத்துக்கே வர்றது கிடையாது. அப்படி கவனத்துக்கு வந்தாலும் அது ஏதோ அந்த தனிப்பட்ட நபரினுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அது பார்க்கப்படுது, சுருக்கப்படுது, அது திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுது. இந்த புறக்கணிப்புக்கு பெயர் என்ன? ராம்நாத் பாபு பிம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்கல்வி நிறுவனத்துல தான் தொடர்ந்து சாதிய ரீதியில இழிவுபடுத்தப்படுற அப்படிங்கிற விஷயத்த இந்த 3 ஆண்டு இடைவெளியில அவர் பிராது அனுப்பாத ஒரு இடம் பாக்கி இல்லை. அவர் கொடுத்த பிராத தூக்கி எறிஞ்சிட்டு கடந்து போறாங்க, கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல பேராசிரியர் ராம்நாத் பாபு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, அசித் குமார் பர்மாவுக்கும் பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கும் ஏதோ தனிப்பட்ட முறையில ஒரு விரோதம், அதனால பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? அவருக்கு இவருக்கு என்ன வாக்கிய சண்டையா, வரப்பு தகராறா, இல்ல பொண்ணு கொடுத்து எடுத்ததுல 2 பேத்துக்கு எதுவும் பிரச்சனையா?